Welcome everyone. Today we are going to see about Swayam. So இன்னைக்கு லெக்சரில் ஸ்வயம்னா என்ன அதை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டைட்டில் ஸ்லைட். அந்த டைட்டிலே நம்ம அப்ரிவேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்வயம் அப்படின்னா அந்த அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸோ ஸ்வயம் அப்படின்னா இது ஒரு ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இனிஷியேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஓப்பன் ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது பேசிக் கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம்: ஆக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி. அதாவது சமமான தரமான கல்வி எல்லோருக்கும் ஆன்லைன் வழியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் இது ஆரம்பிக்கப்படுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா the objective of this effort is to take the best teaching learning resource to all. ஸோ எல்லோருக்குமே தரமான சிறந்த டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது ஆரம்பிக்கப்படுது. ஸோ the current Swayam platform is developed by Ministry of Education and NPTEL, IIT Madras with the help of Google and Precision System. ஸோ தற்போதைய ஸ்வயம் பிளாட்ஃபார்மை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் NPTEL, IIT Madras with the help of Google and Precision System மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக this is done through a platform that facilitates hosting of all the courses taught in classroom from class 9 till post graduation to be accessed by anyone, anywhere, at any time. அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் 9th கிளாஸ்லேருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வரை டீச் பண்ணுற அந்த கிளாஸஸை கொடுக்குறாங்க, ஆன்லைனில் கொடுக்குறாங்க. யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அட் எனி டைம். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி உள்ளவங்க யாருனாலும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக ஆல் த கோர்சஸ் ஆர் இன்ட்ராக்டிவ், ப்ரிப்பேர்டு பை த பெஸ்ட் டீச்சர்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் ஆர் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு எனி லேர்னர். ஸோ இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் கொடுக்குற எல்லா கோர்சஸுமே இன்ட்ராக்டிவ். நீங்கள் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லைவ் டிஸ்கஷன் ஃபாரம் வைப்பாங்க. ஸோ இந்த கோர்சஸை ப்ரிப்பேர் பண்ண வந்து பெஸ்ட்டு டீச்சர், இந்தியாவில் உள்ள பெஸ்ட்டு டீச்சர்ஸ் அவங்க மூலமாக இந்த கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்குது. கோர்ஸ் அட்டன் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1000 ஸ்பெஷல் சூசன் ஃபேக்கல்ட்டி அண்ட் டீச்சர் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி ஹவ் பார்ட்டிசிபேட் இன் த ப்ரிப்பேரிங் தீஸ் கோர்சஸ். ஸோ கிட்டத்தட்ட 1000 ஸ்பெஷல் ஃபேக்கல்ட்டிஸாலையும் டீச்சர்ஸாலையும் இந்த கோர்சஸ் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அடுத்த கட்டமாக ஸ்வயம் இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக கொடுக்கப்படுற இந்த கோர்சஸை ஒரு 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. முதல் பகுதி வீடியோ லெக்சர். ஸோ இதில் நீங்கள் ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிங்கன்னா வீடியோ லெக்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவதாக ஸ்பெஷலி ப்ரிப்பேர்டு ரீடிங் மெட்டீரியல் தட் கேன் டவுன்லோட். ஸோ பிரிண்டட் ஃபார்மேட்டில் PDF ஃபார்மேட்டில் நோட்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மூணாவதாக செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வைப்பாங்க, அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக 4வது ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபார்ம் வைப்பாங்க, அதில் நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 பகுதியெல்லாம் இந்த ஸ்வயமில் கொடுக்கப்படுற கோர்சஸ் பிரிக்கப்படுது. அடுத்தபடியாக இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் இந்த கோர்சஸை ஆன்லைன் வழியாக எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதுக்கு அவங்க ஒரு 9 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AICTE, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இட் இஸ் ஃபார் செல்ஃப் பேஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கோர்சஸ். இந்த மாதிரி கோர்சஸ் இந்த AICTEல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக NPTEL, என்னுடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இது ஸ்பெஷலாக இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லுவாங்க, ஃபார் நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன். நான்காவதாக பார்த்தீங்கன்னா CEC, கன்சோர்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவும் ஸ்வயம் பிளாட்ஃபார்முடைய ஒரு கோஆர்டினேட்டர் தான். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா IGNOU, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. எட்டாவதாக IIMB, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பெங்களூர். 9வதாக கடைசியாக பார்த்தீங்கன்னா NITTTR, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். இது டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது வழியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 9 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இந்த ஸ்வயம் கீழே வராங்க. அடுத்தபடியாக அபவுட் த கோர்ஸ். ஸ்வயமில் கொடுக்குற கோர்சஸை பற்றி பார்த்தீங்கன்னா கோர்சஸ் டெலிவர் த்ரூ ஸ்வயம் ஆர் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு த லேர்னர்ஸ். ஸோ லேர்னர்ஸ் ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸை அட்டன் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக இன்கேஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா வாண்டிங் எ ஸ்வயம் சர்டிஃபிகேட் ஷுட் ரெஜிஸ்டர் ஃபார் த ஃபைனல் எக்ஸாம். ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணுற ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபீ பே பண்ணணும் அண்ட் அட்டன் இன் பர்சன். ஸோ அந்த டயத்தில் அவங்க எக்ஸாம் ஷெடியூல் போடுற டயத்தில் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணி தேவையான மார்க்கை ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் த சர்டிஃபிகேட் வில் பி அனௌன்ஸ் ஆன் த கோர்ஸ் பேஜ். ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஸ்வயமில் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்லேயே உங்களுக்கு என்ன எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபைனலாக யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் அப்ரூவிங் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் தீஸ் கோர்சஸ் கேன் யூஸ் த மார்க்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் ஆப்டன் இன் தீஸ் கோர்சஸ் ஃபார் த சேம். ஸோ நீங்கள் இந்த ஸ்வயமில் அட்டன் பண்ணி கோர்ஸ் முடிக்கிறீங்க, அந்த கிரெடிட்டை உங்களுடைய யூனிவர்சிட்டி காலேஜஸ் டிகிரியில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம்.
ஸோ அடுத்தபடியாக இது பிக்சரல் ரெப்ரஸன்டேஷன். நான் ஒரு 9 கோஆர்டினேட்டர் சொன்னல, அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா NIOS அண்ட் NCERT கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா IGNOU அண்ட் NITTTR கொடுக்குறாங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் பண்ணோம்னா அது நீங்கள் NPTEL, AICTE, CEC, IIMBயில் பண்ணிக்கிடலாம். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா NPTEL, AICTE, IIMB, UGC. ஸோ அடுத்தபடியாக கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி சில தகவல்கள். UGC has already issued the UGC Credit Framework for Online Learning Courses through SWAYAM Regulation 2016, advising the universities to identify courses where credits can be transferred onto the academic record of the student for courses done on SWAYAM. அதாவது யூஜிசி ஏற்கனவே ஒரு ரெகுலேஷன் பாஸ் பண்ணுறாங்க. ரெகுலேஷன் 2016 படி ஸ்வயமில் கம்ப்ளீட் பண்ணுற கோர்ஸ்க்கான கிரெடிட்டை நீங்கள் பண்ணுற காலேஜ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற அந்த கோர்ஸுடைய கிரெடிட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ஏஐசிடியும் அதே விஷயத்த சொல்கிறாங்க. All India Council for Technical Education has also put out Gazette notification in 2016 and subsequently for adoption of these courses for credit transfer. So UGC, AICT ரெண்டுலேயுமே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்று நீங்கள் ஸ்வயமில் பண்ணுற ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் பண்ணுற ஆன்லைன் கோர்ஸ்க்கான கிரெடிட்டை உங்களுடைய யூனிவர்சிட்டி காலேஜஸில் உள்ள கோர்ஸுடைய கிரெடிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். ஸோ ஸ்வயம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ரிவேஷன் ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். எல்லாருக்கும் சமமான டிஜிட்டைஸ்ட் எஜுகேஷன் சமமான முறையில் போய் சேரணுங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஒரு முன்னெடுப்பு. தேங்க்யூ.